ஒடிசாவின் திருவிழாக்களில் பங்கேற்பது அங்கு உள்ள மக்களின் அன்பையும் பாரம்பரியத்தையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இவை நிகழ்ச்சியின் எளிமையும் மகிழ்ச்சியையும் காண்பிக்கின்றன. மக்கள் பாஜக அரசின் மீது கொண்ட நம்பிக்கை தேர்தல் முடிவுகளில் தெளிவாக காணப்படுகிறது. இதுவே ஒடிசாவின் அரசியல் நிலைமை மேலும் வலுப்படுத்துகிறது. ஒடிசாவில் பாஜக முன்னணி ஆட்சியின் முன்னேற்றம் மக்கள் பரிசீலனை செய்யும் போது அரசியல் நிபுணர்களின் எதிர்பார்ப்புகளை முறியடிக்கிறது. இதன் மூலம் கட்சியின் வலிமை வெளிப்படுகிறது. ஒடிசாவுக்கு மத்திய அரசின் பட்ஜெட் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய திட்டங்களை உருவாக்கி அவைகளை செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் நலனுக்காக பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மக்கள் அனைவருக்கும் சம அளவில் சேவையளிப்பதும் ஒடிசாவின் மக்கள் பாஜக அரசியலுக்கான ஆதரவுடன் உள்ளதை தெரிவிக்கின்றது. அரசியலின் பல்வேறு அம்சங்களை அனுபவித்தேன். அரசியலில் எதிர்ப்பு கருத்துகள் இயல்பானவை என்பதும் இது ஜனநாயகத்தின் நிதானமாகும் என்பதையும் நான் நம்புகிறேன். இந்த தவறான தகவல்களின் மீது மக்களின் விழிப்புணர்வு மிக முக்கியமாக இருக்கின்றது. உண்மையான தகவல்களை பரப்புவது மக்களின் பாதுகாப்புக்கு உதவும். அவர்களின் பொய்களால் மக்கள் மயமாக்கப்படும் திகழ்கின்றது. எனவே நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். இவர்கள் உடனடி அதிகாரத்தை பிடிக்க விரும்புகின்றனர். ஒரு பெரிய நிகழ்வு நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூரணமாக நடைபெற இருக்கின்றது. ஒடிஷாவின் சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சாரத்தை அறிய மக்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். இதற்கான முன்னேற்பாடுகளை மக்கள் சேர்ந்து செய்தால் இது பலம் பெறும். ஒடிஷாவின் வளர்ச்சி திட்டங்களில் பொது நலத்திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசு பொதுமக்களுக்கு வீட்டிற்கு நீர் வழங்குவது போன்ற திட்டங்களை செயல்படுத்துகிறது. பெண்கள் மற்றும் குடும்பங்களுக்கு ஆதரவான திட்டங்கள் ஒடிஷாவில் செயல்படுத்தப்படுகின்றன. இது பெண்களை சுயமரியாதை மற்றும் பொருளாதாரத்தில் அங்கம் சேர்க்க உதவுகிறது. பழங்குடியினர் மகளின் பயணம் எதிர்கால தலைமுறைகளை ஊக்குவிக்கின்றது. இதனால் சமூகத்தில் உள்ள அனைத்து மகள்களுக்கு பெருந்தன்மை அளிக்கின்றது. ஒரிசாவில் 13 பழங்குடி சமுதாயங்களுக்கு PM ஜன்மான் யோஜனாவின் பயன்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் அவர்கள் சமூகத்திற்கான நலன்களை அதிகரிக்கின்றனர். பழங்குடி குழந்தைகளுக்கான கல்வி வசதிகளை அவர்களிடம் உள்ள பள்ளிகளில் வழங்குவதற்கான முயற்சிகள் பெரிதும் நடைபெறுகின்றன. இதன் மூலம் கல்வி இடையூறுகளை தவிர்க்கலாம்.